நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மூஞ்செல்லாம் நல்லா வந்து கட்டி சட்னி மாதிரி இறுக்கமா வச்சுக்கோங்க. your time starts now. எல்லாருக்கும் வணக்கம். கிளி ஜோசியம், கிளி ஜோசியம். இப்போ நான் பார்க்க போறது கிளி ஜோசியம். உங்களோட நல்ல காலம், கெட்ட காலம், ராகு காலம், கணக்கான காலம், இப்படி எல்லா காலத்தையும் புட்டு புட்டு இந்த காலத்துல வைக்க போறேன். யாருமே பார்க்க வர மாட்டீங்களா? கிளி ஜோசியம். அட வாங்க தம்பி, அல்டிமேட். என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும், ஏன் ஒவ்வொரு வினாடியும் நானா செதுக்குனது. ஏன்பா இதுக்கு முன்னாடி என்ன கடிகாரம் கம்பெனில வேலை செஞ்சியா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அதான் செதுக்குன நேரம் சரியில்லைன்னு தானே இங்க வந்திருக்க. தெரியும்ல, எனக்கு நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேணாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். முதல்ல ஜோசியம் பார்க்க காசு வேணும். அதற்கா பாக்கெட்ல காசுலாம் இருக்குண்ணே. கிளிக்கிட்ட கேட்டு கொஞ்சம் ஜோசியம் பார்த்து சொல்லுங்கண்ணே. சரி தம்பி, இங்க பாரு புள்ள ஸ்னேகா, நம்ம தம்பி கோட்டு போட்டு தம்பி, கண்ணாடி போட்டு தம்பி ஜோசியம் பார்க்க வந்திருக்காப்புல. அவருக்கு ஒரு நல்ல சீட் எடுத்து கொடு. தம்பி, உங்களுக்கு வந்திருக்கிறது யார் தெரியுமா? யாருண்ணே? இவரை பத்தி சொல்லணும்னா எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவைய தூக்கி நிறுத்த போறவர் இவர் தான். ஓ, யாருண்ணே? நம்ம சிவகார்த்திகேயன் வந்திருக்காப்புல. ஓ, சிவகார்த்திகேயனா? அவர் பெரிய லெஜெண்ட் ஆச்சேண்ணே. ஆமா ஆமா, அந்த ஏஜென்ட் தான். அண்ணே, இதுக்கு ஏதாவது பலகாரம் சொல்லுங்கண்ணே. பலகாரமா 2 லட்டு, 1 ஜிலேபி, 1/2 கிலோ பால்கோவா. இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் சொல்லவா? போதுண்ணே. போட்டா அது பலகாரம் இல்லடா, பரிகாரம். ஓ, ஏதோ ஒரு காரம், அதை சொல்லுங்கண்ணே. சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இனிமே டைரக்டர் கிட்ட நல்லா கேட்டு நடி. எப்படிண்ணே? ஒரு 20 கோடி கேட்கலாமாண்ணே? ஏன் 500 கோடி கேலாம்? நான் சொன்னது கதையை நல்லா கேட்டு நடின்னு. அண்ணே, இதுக்கு முன்னாடி நடிச்ச படத்துலலாம் கதையை நல்லா தானே கேட்டு நடிச்சேன். நீ டைரக்டரோட சொந்த கதை, சோக கதையை கேட்டிருப்ப. நான் அதை சொல்லலடா, படத்தோட கதையை கேட்டு நடின்னு. அத சொல்றீங்களா? அது ஒரு பெரிய கதைனே. பாத்தியா, இப்ப உன் சோக கதையை சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். இதுவா உன் நேரம் தான் தம்பி. வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். பில்லாட்டூல நான் ஒரு டயலாக் சொல்லியிருப்பேன், போராளிக்கும் தீவிரவாதிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். டேய், போராளிக்கும் தீவிரவாதிக்கும் 8 வித்தியாசம் இருக்குடா. 8 வித்தியாசமா? எப்படின்னு சொல்ற, நல்லா கேட்டுக்க. போராளியில முதல் எழுத்து போ, தீவிரவாதியில முதல் எழுத்து தி, போராளியில 2வது எழுத்து ரா, தீவிரவாதியில 2வது எழுத்து வி, போராளியில 3வது எழுத்து லி, தீவிரவாதியில 3வது எழுத்து ரா, போராளியில 4வது எழுத்து கிடையாது, தீவிரவாதியில 4வது எழுத்து வா, போராளியில 5வது எழுத்தும் கிடையாது, தீவிரவாதியில 5வது எழுத்து தி. பாத்தியா, ஆக மொத்தம் 8 வித்தியாசம். அதான் கிடையாது. போராளிக்கும் தீவிரவாதிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். போராளி சமுத்திரக்கனி எடுத்தது, தீவிரவாதி சமுத்திரக்கனி எடுக்காதது. அப்படியா? அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அதுக்கு பதில் சொல்லு. என்ன? நாடோடிக்கும் நாடோடி மன்னனுக்கு என்னப்பா வித்தியாசம்? நாடோடியில எம்ஜிஆர் சார் சிங்கிள் ஆக்ட், நாடோடி மன்னன்ல எம்ஜிஆர் சார் டபுள் ஆக்ட். அதான் கிடையாது. நாடோடி மன்னன்ல 4வது எழுத்துமா, நாடோடியில 4வது எழுத்தே கிடையாது. ப்ளீஸ்ண்ணே, என்னை விட்டுருங்கண்ணே. தெரியாம கேட்டேண்ணே. நீங்க காமெடி பண்ணுவீங்கன்னு மத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இவ்வளவு கொடூரமா காமெடி பண்ணுவீங்கன்னு தெரியாதுண்ணே. பாத்தியா, இதுவும் கெட்ட நேரம் தான். என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். அடுத்தால் யாருன்னு பாப்போம். அண்ணே வணக்கம், நான் தான் ரவி. பேசுறத கேட்டா ரம்யா கிருஷ்ணா மாதிரி இருக்கு. கிளிக்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஜோசியம் பார்த்து சொல்ல சொல்லுங்களேன். அப்படியா? சரி தம்பி, ஒரு நிமிஷம் சரி. இங்க பாரு ஸ்னேகா, நம்ம தம்பி ரவி. ஐய, அப்படியா? அடடே, உனக்கு கிளிக்கு யாருன்னே தெரியலப்பா, உன்னை மறந்து போச்சா? அண்ணே, அனிதாவை காணோம், ப்ளீஸ் கொஞ்சம் அனிதாவை கண்டுபிடிச்சு கொடுங்கண்ணே. செட்ல சுத்திக்கிட்டு இருந்த சுனிதாவை காணன்னு டைரக்டரா கேட்டாப்புல, நீ வந்து அனிதாவை காண ஆட்டுக்குட்டியை காண நிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே. அனிதாவை காணோம், ப்ளீஸ் அனிதாவை கண்டுபிடிச்சு கொடுங்கண்ணே. யாரா இவன், விட மாட்டான் போல. சரி, உன் அனிதா பார்க்க எப்படி இருப்பா? அனிதா அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருப்பா. அப்படியா? அவங்க அம்மா எப்படி இருப்பாங்க? அவங்க அம்மா அப்படியே அவங்க ஆயா மாதிரியே இருப்பாங்க. அவங்க ஆயா எப்படி இருப்பாங்க? அவங்க ஆயா அப்படியே அனிதா மாதிரியே இருப்பாங்க. நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படின்னா இருக்கேன்? அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கு. உங்க அப்பா எப்படி இருப்பாரு தெரியுமா? எப்படின்னா இருப்பாரு? உங்க தாத்தா மாதிரியே இருப்பாரு. உங்க தாத்தா எப்படி இருப்பாரு தெரியுமா? எப்படின்னா இருப்பாரு? உன்ன மாதிரியே இருப்பாரு. ஏண்டா, உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? நான்லாம் பேச ஆரம்பிச்சா விடிய விடிய பேசுவேன். இங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு பாக்குறேன். உங்களுக்கு பொறாம, எங்க ஒரு நல்ல ஃபிகர் என்ன லவ் பண்றோமோன்னு பொறாம. யாரா இவன் வந்ததுல இருந்து சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? சரிண்ணே, எனக்கு சுக்கிரன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. அந்த கொடுமையை ஏன்பா கேட்குற? அதை நான் தியேட்டரில் வர பார்த்தேன். 10 நிமிஷம் கூட உள்ள உட்கார முடியல.
அண்ணே அதனால தான் நீ இப்படி ஆயிட்ட. அதை சொல்லண்ணே. என் ஜாதகத்துல சுக்கிரன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. ஓ, உன் ஜாதகத்துல சுக்கிரன் சுவிட்சர்லாந்து போய் பல வருஷம் ஆச்சு. அப்போ இந்த ராகு கேதுலாம் என்னண்ணா நாங்க? அவங்கெல்லாம் நல்லா நடிச்சு பெரிய ஆள் ஆயிட்டாங்க. நீ தான் இன்னமும் ஜோசியம் கேட்டுக்கிட்டு இருக்க. சரிண்ணே, எனக்கு தான் ஜோசியம் பார்க்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் அனிதாக்காவது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. இப்பதான் தம்பி நீ தெளிவா பேச ஆரம்பிச்சிருக்க. சரி, அனிதாவோட ராசி என்ன? அனிதா அப்படியே அவங்க அம்மாவோட ராசி. டேய், அனிதா அவங்க அம்மா ராசி என்ன? அவங்க அம்மா அப்படியே அவங்க ஆயாவோட ராசி. இன்னும் 2 நிமிஷம் தான் நான் உனக்கு டைம் தருவேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நீயே ஓடி போயிரு. போயிடுறேண்ணே. ஆனா அவங்க ஆயாவோட ராசி என்ன நீங்க கேட்கவே இல்லையே. ஏய், போய் அவங்க ஆயாவை கூட்டு வாடா, கேட்டு சொல்றேன். போடா, அடுத்த ஆள் யாருன்னு பார்ப்போம். ஏய், கிளி ஜோசியம், கிளி ஜோசியம் பார்க்கலையா சார்? அடுத்தது யாரு சார்? ஏய், நான் சொல்லி அடிக்கிறதுல கில்லி, ஏய், நில்றா கொஞ்சம் தள்ளி. நான் சொல்லாம அடிக்கிறதுல திருப்பாச்சி, சீக்கிரம் பேசு, டைம் ஆச்சு. சொல்லியும் சொல்லாம அடிக்கிறதுல சிவகாசி. கொஞ்சம் அடக்கி வாசி. சரி. ஏப்பா, என்னை விட அதிகமா கத்துறிய, யாருப்பா நீ? ஏய், நான் தான் துப்பாக்கி. எவ்வளவு பாக்கி? 1000 ரூபாய் பாக்கி. எனக்கே விஜய் டிவில 3000 ரூபாய் பாக்கி. அதை வாங்க தான் இந்த எபிசோடுக்கே வந்தேன். ஹலோ, துப்பாக்கியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஏய், யாரை பார்த்து என்ன வார்த்தைடா கேட்ட? துப்பாக்கியை பத்தி எனக்கு தெரியுமாவா? உனக்கு துப்பாக்கி தெரியுமா? பீரங்கி தெரியுமா? இல்ல அணுகுண்டு தான் தெரியுமா? ஏய், நான் தினமும் தூங்குறப்ப தலைக்காணிக்கு பதில் துப்பாக்கியை தலைக்கு வச்சு தூங்குறவன்டா. காலையில எழுந்த உடனே காப்பில சக்கரைக்கு பதில் 2 புல்லட்டை போட்டு குடிக்கிறவன்டா. ஏய், துப்பாக்கியோட முகம் எப்படி இருக்குன்னு தெரியுமாடா உனக்கு? துப்பாக்கிக்கு எதுன முகம்? ஏய், என்கிட்ட இருக்க துப்பாக்கி முகம் இருக்குடா. உங்ககிட்ட இருக்க துப்பாக்கி முகம் இருக்கா? முகம் இல்ல. ஏய், அப்பனா அது கள்ள துப்பாக்கிடா. சரி, அதை விடுங்க. எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்குதுண்ணா. இந்த படத்துல பேர் வச்சது ஒரே பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த படத்துல பேர் வைக்கிற பிரச்சனை எப்போ தீர்வுன்னு கொஞ்சம் கிளிக்கிட்ட கேட்டு சொல்லுங்களேன். தம்பி, இதுக்கு தான் எந்தெந்த விஷயத்துக்கு யார் யாரை கேட்கணுமோ அவங்கள கேட்கணும். இந்த பேர் வைக்கிற சமாச்சாரத்துக்கு தான் நாங்கள் இருக்கோம்ல. எங்களை கேட்டால் நாங்கள் ஒரு அருமையான பேரை வைக்க மாட்டோமா? நீங்களே எதுக்கு எத்தாலும் முடிவு எடுக்கக்கூடாது, புரியுதா? இல்ல, நான் அதை சொல்லனா, இந்த படம் டைட்டில்ல பிரச்சனை. இந்த டைட்டில் பிரச்சனை எப்போ தீரும்? ஏய், டைட்டாகி வெளியே போனாலே பிரச்சனை வரத்தாண்டா செய்யும். அதுக்காக நீங்க லைட்டா சாப்பிட்டு போங்க, பிரச்சனை வராது. அதை சொல்லனா, படம் பேரு பிரச்சனை எப்போ தீரும்னு கேட்டேனா? ஊர்ல எவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் விட்டு பேர்ல பிரச்சனை வந்து என்கிட்ட நிக்கிறியடா. ஒழுங்கா இங்கிருந்து போடா. நெருப்ப தலைகீழ பிடிச்சாலும் அது வானத்தை நோக்கி தான் எரியும். அப்ப தலைக்கு மேல பிடிச்சா அப்பவும் வானத்தை நோக்கி தான் எரியும். உன் மண்டை தாண்டா எரியும். ஏய், நான் ஊதுனா நேர தீக்குச்சி இல்ல, சூரியன், எரிச்சிருவேன். நீ எரிச்சதை நான் கடல்ல எடுத்துன்னு போய் கரைச்சிருவேன். ஏய், நீ அடிச்சா பீஸ், நான் அடிச்சா மாசு. போடா லூசு. இப்பெல்லாம் சின்ன பசங்க இந்த டயலாக் பேசிக்கிட்டு இருக்காங்க.